எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 51க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. முதல் கேள்வி, உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதியான மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதியான மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி மேகாலயா. அடுத்து, ராக்கி மலையிலிருந்து வீசும் வெப்பக்காற்று சினூக். அடுத்து, வட்டார அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வட்டார அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கார்ல் ரிட்டர். அடுத்து, ஜெட் காற்றுகளின் அலையான வடிவத்திற்கு காரணம். ஜெட் காற்றுகளின் அலையான வடிவத்திற்கு காரணம் ராஸ்பி அலைகள். அடுத்து, தரை பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படும் மேகங்கள். தரை பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படும் மேகங்கள் உயர்திரள் மேகங்கள். தீவிர வேளாண்மை செய்யும் நாடுகளில் பொருந்தாதது எது? தீவிர வேளாண்மை செய்யும் நாடுகளில் பொருந்தாதது எது? மியான்மர். அடுத்து, 3ஆம் நிலை தொழில்கள் என்று அழைக்கப்படுவது எது? 3ஆம் நிலை தொழில்கள் என அழைக்கப்படுவது எது? சேவை தொழில். அடுத்து, உலகின் மிகப்பெரிய பழங்குடியின குழுக்களில் ஒன்று. உலகின் மிகப்பெரிய பழங்குடியின குழுக்களில் ஒன்று கோண்டுகள். அடுத்து, தமிழ்நாட்டில் பழங்குடியினர் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. அடுத்து, சூரிய குடும்பத்தில் காற்று அதிகமாக வீசும் கோள். சூரிய குடும்பத்தில் காற்று அதிகமாக வீசும் கோள் நெப்டியூன். அடுத்து, கருப்பு புயல் என்ற மத்திய ஆசியாவில் வீசும் வசந்தகால மற்றும் கோடைகால மழைக்காற்று. கருப்பு புயல் என்ற மத்திய ஆசியாவில் வீசும் வசந்தகால மற்றும் கோடைகால மழைக்காற்று காரபூரன். இது மிகவும் தாழ்வான மேகம் படை மேகம். அடுத்து, 13வது கேள்வி, அமிலமழை என்பது வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான டேஸ் அணுக்களை கொண்டுள்ள அமிலம் நிறைந்த மழையாகும். ஹைட்ரஜன். அடுத்து, 5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான அளவு விழும் மழைத்துளி. 5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான அளவு விழும் மழைத்துளி கல்மழை. அடுத்து, சூரியனிடமிருந்து நீண்ட தொலைவில் அமைந்த மிக குளிர்ந்து காணப்படும் கோள் எது? சூரியனிடமிருந்து நீண்ட தொலைவில் அமைந்து மிக குளிர்ந்து காணப்படும் கோள் எது? நெப்டியூன். அடுத்து, அர்ஜென்டினாவின் பாம்பாஸில் வீசும் வலுவான காற்று. அர்ஜென்டினாவின் பாம்பாஸில் வீசும் வலுவான காற்று
பாம்பிரோ பாம்பிரோ. அடுத்து ஸ்டெஃபி புல்வெளிகள் காணப்படும் நாடு. ஸ்டெஃபி புல்வெளிகள் காணப்படும் நாடு ஐரோப்பா ஐரோப்பா. படிப்பு வகைகளில் தவறானது எது? ஆப்ஷன் சி போலரி கல்ச்சர். போலரி கல்ச்சர் திராட்சை சாகுபடி என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க. போமாலஜி பழங்கள் சாகுபடி, ஒலரி கல்ச்சர் காய்கறி வளர்ப்பு, செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்த்தல். இப்போ உங்களுக்கு கேள்வி, அதாவது போலரி கல்ச்சர்னா என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வரும், மற்றவர்களுக்கு அது பயன்பெறும். போலரி கல்ச்சர்னா என்ன? அடுத்து 19வது கேள்வி. குறைந்த செலவில் அதிக லாபம் என்ற கருத்தை தனது தொழிலக அமைவிட கோட்பாட்டில் விளக்கியவர் யார்? குறைந்த செலவில் அதிக லாபம் என்ற கருத்தை தனது தொழிலக அமைவிட கோட்பாட்டில் விளக்கியவர் யார்? வெபர் வெபர். அடுத்து அர்ஜென்டினாவில் ஆன்டிஸ் மலையின் கிழக்கு சரிவில் வீசும் காற்று. அர்ஜென்டினாவில் ஆன்டிஸ் மலையின் கிழக்கு சரிவில் வீசும் காற்று சோண்டா சோண்டா. அடுத்து தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் 5ஆம் நிலை தொழில்கள். 5ஆம் நிலை தொழில்கள். அடுத்து உலகிலேயே மிக அதிக பழங்குடியின மக்களை கொண்ட நாடு. இந்தியா. உலகிலேயே மிக அதிக பழங்குடியின மக்களை கொண்ட நாடு இந்தியா. அடுத்து நம் சூரிய குடும்பத்தில் நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் எது? நம் சூரிய குடும்பத்தில் நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் எது? சனி. அடுத்து சஹாரா, இஸ்ரேல், ஜோர்டான், சிரியா மற்றும் அரேபியா பாலைவனத்தில் வீசும் வலுவான வெப்ப வறண்ட காற்று. சஹாரா, இஸ்ரேல், ஜோர்டான், சிரியா மற்றும் அரேபியா பாலைவனத்தில் வீசும் வலுவான வெப்ப வறண்ட காற்று. ஆப்ஷன் பி சிமூம். அடுத்து முன்ஸ் என்று அழைக்கப்படும் மக்களின் குடியிருப்புகள் யாருடையது? முன்ஸ் என்று அழைக்கப்படும் மக்களின் குடியிருப்புகள் யாருடையது? தோடர்கள் தோடர்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 51க்கான காணொளி. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.